KH-237 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 237 படங்கிறோம். கமல்ஹாசன் அவர்களுடைய 100வது படம் வெளிவந்த பொழுது, ராஜபார்வை வெளிவந்த பொழுது ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, 21 ஆண்டுகளுக்கு முன் களத்தூர் கண்ணம்மாவின் மகனாக வந்த கமல்ஹாசனுக்கு இன்று 100 வயதாகிறது. கலைஞனை பொறுத்தவரை ஒவ்வொரு படமும் ஒரு வயதின் முதிர்ச்சியையும் தேர்ச்சியையும் அவனிடம் ஏற்படுத்தி விடுகிறது என்ற ஆஸ்கார் வைல்டின் கூற்று கமல் போன்ற கலைஞர்களை பொறுத்தவரை எக்காலமும் உண்மை. கமலை தமிழ் நடிகர் என்று நாம் உரிமை கொண்டாடலாமா என்ற ஐயம் எழும் விதம் மலையாளம் 31, தெலுங்கு 8 திரைவானில் வெற்றி பெற்று பவனி வந்து கொண்டிருப்பவர். தமிழில் பேசி தமிழகத்தில் பிறந்து தமிழினம் பெருமைப்படும் வண்ணம் தன் சாதனையில் பாதிக்கு மேல் 58 தமிழ் படங்களாக கொண்டிருப்பதனால் மட்டுமே கமலை தமிழ் நடிகர் என்று நாம் கொண்டாடினாலும் அவர் அகில இந்திய ரீதியில் ஹிந்தியிலும் பெயர் பெற்று புகழோச்ச வேண்டும் என்று உள்ளபடியே வேண்டுகிறோம். பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் படத்திற்கு பின் தான் கமல் கவனத்தை ஈர்க்கும் நடிகரானார். பாலச்சந்தர் பள்ளியில் 21 படங்கள், சரித்திரம் படைத்த மரோ சரித்திரா, பரபரப்பு ஏற்படுத்திய 16 வயதினிலே, புதுமை கொண்ட கல்யாணராமன், வித்தியாசமான சிகப்பு ரோஜாக்கள், அவளொரு தொடர்கதை என வைர மகுடங்கள் தாங்கியும் தலைகணித்து போகாத தலை சிறந்த நடிகரின் சதாபிஷேகம், புதிய பார்வையில் வந்துள்ள ராஜ பார்வை, பூர்த்தி நிற்கும் நெஞ்சங்கள் புதுமலர் தூவி வாழ்த்துகின்றன அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த 100வது படம் 100 படம் வரை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள், அதுதான் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கிளா இருக்கு. அப்போ அவர் வந்து ஹிந்திக்கு போல, இவங்க சொன்ன மாதிரியே அவர் ஹிந்திலையும் போய் ஏக் துஜே கேலியே படம் நடிச்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் சகலகலாவில் அந்த பாட்டு கூட வரும், ஏக் துஜே கேலியே ஏண்டி நீ பாத்தியே, ஹிந்தியிலும் பாடுவேன் வெற்றி நடை போடுவேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே ஹிந்தியிலும் பாடினாரு, வெற்றி நடை போட்டாரு, தெலுங்குல பாடி வெற்றி நடை போட்டாரு, கன்னடத்துல பாடி வெற்றி நடை போட்டாரு, பெங்காலியில பாடி வெற்றி நடை போட்டாரு. ஸோ இந்திய மொழிகளில் பெரும்பாலான மொழிகளில் அவர் வெற்றி நடை போட்டதுனால தான் அவரை வந்து பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டாருங்கிறோம். அதாவது ஒவ்வொரு மொழியிலையும் நேரடியான சில்வர் ஜூப்ளி கொடுத்தவர். அந்தந்த லாங்குவேஜ்லேயே, அதாவது டப் பண்ணி ஹிட் பண்ண ஆள் கிடையாது. நேரடியாக ஹிந்தின்னா ஹிந்தி லாங்குவேஜ்லேயே ஒரிஜினல் ஹிந்தி படத்திலேயே சில்வர் ஜூப்ளி. அதே மாதிரி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் அப்படின்னு, பெங்காலி அப்படின்னு எந்தெந்த மொழிகளில் நடிச்சிருக்காரோ எல்லா மொழிகள்லையும் சாதனை புரிந்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். இப்பெல்லாம் வந்து ஒரு 50 படம் 60 படம் அவங்க கெரியர்ல நடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ பெரிய ஹீரோன்னு சொல்றவங்கெல்லாம் 68, 69, அந்த மாதிரி 65 இப்படிதான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரோட சமமா ஹீரோவா நடிச்ச ஆட்களே கூட 140, 150 படம் தான். கமல்ஹாசன் அவர் தனி, அவரை யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. இஸ் அன்பேரலல், இஸ் அபவ் கம்பேரிசன்.